அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரது கிளையார், தோழர்கள் மற்றும் உலக முடிவு நாள் வரை அவரை பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜையும் அத்தோடு பின்னி பிணைந்துள்ள மாபெரும் இறுதி தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாக வாழ்வையும் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கையை நிலைநாட்ட தம் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்ட மாபெரும் நபியாவார்கள். தீய சக்திகளுக்கு மத்தியில் சிலை வணக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். தன் தந்தையையும் சமூகத்தையும் சத்தியத்தின் பால் அழைத்தார்கள். நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட போதும் அல்லாஹ்வின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையால் பாதுகாக்கப்பட்டு உலகிற்கு மாபெரும் அத்தாட்சியாக திகழ்ந்தார்கள். அவர்களது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு அளப்பரிய பாடங்களை போதிக்கின்றன. முக்கியமாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கும் தவக்குல் எனப்படும் இறை நம்பிக்கையும், தஸ்லீம் எனப்படும் இறை கட்டுப்பாடும் அவர்களின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகளாகும். தனது அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட துணிந்த அந்த சம்பவம் தியாகத்தின் உச்சகட்டமாக அமைந்தது. இது வெறும் ஒரு தந்தை மகனை பலியிடும் நிகழ்வல்ல, மாறாக உலக ஆசைகளை துறந்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக சரணடைவதன் குறியீடாகும். இந்த ஹஜ் பெருநாள் காலப்பகுதியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஹஜ் என்பது வெறுமனே ஒரு சடங்கல்ல, அது ஒரு பயணமாகும். பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகும் பயணம். அல்லாஹ்வின் மீதான அன்பையும் அவனுக்கு கட்டுப்படுவதையும் வெளிப்படுத்தும் பயணம். ஹஜ்ஜின் ஒவ்வொரு கிரியையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வோடு தொடர்புடையது. முதலாவது, காபாவை தவாப் செய்தல். இறை இல்லத்தை சுற்றி வருவது ஓரிரை வணக்கத்தின் மையத்தையும் அல்லாஹ்வின் பால் நம் கவனத்தையும் திருப்புவதையும் குறிக்கின்றது. இரண்டாவது, சஃபா மருவாகளுக்கிடையே ஓடுவது, சாயி. அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பச்சிளம் குழந்தை இஸ்மாயிலுக்காக நீரை தேடி ஓடிய தியாகத்தின் நினைவாக அமைந்தது. இது அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது, அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுதல். இது ஹஜ்ஜின் மிக முக்கியமான கடமையாகும். இங்கு அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் உலக மக்கள் அனைவரும் அல்லாஹ்வின் முன் ஒன்று கூடும் சிறிய சுருக்கமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டிய பூமியில் நாம் அனைவரும் பாவ மன்னிப்பு கோரி இறைவனிடம் நெருங்குகிறோம். நான்காவது, ஷைத்தானுக்கு கல்லெறிதல், ஜம்ராத். ஷைத்தானிய சிந்தனைகளையும் ஆசைகளையும் பாவங்களையும் விட்டு விலகி அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிவதை இது உணர்த்துகிறது. ஐந்தாவது, குர்பானி, தியாக பலி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனது பாதையில் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம். இதுவே குர்பானி, தியாக பலி. ஆகவே ஹஜ் என்பது ஒரு மாபெரும் வணக்கமாகும். அது ஒரு முஸ்லிமின் வாழ்வின் மிக முக்கியமான ஆன்மீக பயணம். உடல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் சக்தி பெற்ற ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாகும். இது தனிப்பட்ட சுத்திகரிப்பை மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமின் சமூகத்தின் ஒற்றுமையையும் பலப்படுத்துகிறது. இறுதியாக, ஹஜ்ஜின் நோக்கங்களை புரிந்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாக வாழ்வை பின்பற்றி
தூய உள்ளத்துடன் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக என கூறி இந்த பேச்சினை முடிவு செய்து கொள்கிறேன். நன்றி.